திருக்கார்த்திகை திருநாள் 13/12/2024 ஸோ அந்த நாள் அன்னைக்கு தீபம் எப்படி ஏற்றணும், எந்த முறையில் ஏற்றணும், எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். 27 தீபங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றணும். அது ரொம்ப முக்கியம். வெள்ளி இருக்கிறவங்க வெளியில ஏற்றலாம், இல்லை அப்படின்னா அகல் விளக்கு நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்குக்குள்ளார என்ன ஐட்டம் போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு தீபத்துக்குள்ளேயும் உங்களுக்கு அக்ஷதை மெயினா, அதாவது அரிசி அக்ஷதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி அக்ஷதை வந்துட்டு ஒரு சின்ன அளவுக்கு அந்த எண்ணெயில சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, நெய்யா இருந்தால் ரொம்ப சிறப்பு. சேர்த்திட்டு குபேரனுக்கு உரியக்கூடிய இந்த காயின்ஸ், மெயினா மகாலட்சுமி குபேரனுக்கு உரியக்கூடிய காயின்ஸ், அது நீங்கள் 1 ரூபா காயின், 5 ரூபா காயின், எந்த காயினாலுமே அந்த எண்ணெயோ நெய்யோ இட்டுக்கோங்க. உள்ள நம்ம வந்துட்டு முழுகிற மாதிரி பண்ணிட்டு கல்கண்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அது மகாலட்சுமியோட உங்களுக்கான உணவு முறை தான். அதை நீங்கள் அந்த தீபத்துக்குள்ள பிந்து பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஹாலுக்கு நடுவில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பூக்கோளம் விட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறம் 8 திசையில் இருக்கக்கூடிய எல்லா சைடுக்கும் நீங்கள் விளக்குகள் வைங்க. ஸோ இந்த 27 நட்சத்திரங்களுக்கு இந்த 27 விளக்குகள் இந்த 13ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4 to 5 குழு போகையில் சுபிக்ஷமாக ஏற்றி 2025 ரொம்ப ப்ளசண்ட்டாக வரணும். நன்றி.